வீரா சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி திரும்பவும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் டே கார்த்தி எங்கடா போனா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. கேட்கறதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, நான் பிருந்தாவை பார்த்து 4 வார்த்தை ஆதலா பேசிட்டு வரலான்னு போனேன். என் பின்னாடியே இவ சந்தேகப்பட்டு வந்து பிருந்தாவையும் அவங்க அம்மாவையும் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கா தெரியுமா? ரொம்ப கேவலமா பேசிட்டு வந்தான்னு கார்த்தி சொன்னதும் கண்மணிக்கு இங்க சரியான கோவம் ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வருது. வள்ளி கேட்குறாங்க, கண்மணி கொஞ்சம் இரு நான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வள்ளியம்மா வந்து விஜயை கேட்குறாங்க, ஏ விஜி நாங்க கேட்குறோமல்ல பதில் சொல்லு, எதுக்காக அந்த வீட்டுக்கு போனேன்? என் புருஷனை காணோம் எங்கேயோ போயிட்டாங்களேன்னு நீங்க எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதான் அங்கதான் போயிருப்பாருன்னு நினைச்சு நான் போய் பார்த்தேன் சித்தி. அங்கதான் இருந்தாரு, காணமேன்னு நீங்க எல்லாரும் புலம்பிட்டு இருந்தீங்களா, அதான் நானே போய் பார்த்தேங்கிறாங்க விஜி. கார்த்தி அப்படியே போயிருந்தாலும் அவன் அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க போய் பார்த்துக்க போறாங்க, நீ எதுக்கு போனேன்னு கேக்குறாங்க வள்ளிமா. நீ இப்போ வீட்டை விட்டு வெளியே போனதுனால இப்போ எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு பாரு அப்படின்னு வள்ளியம்மா சொல்லவும், ஆமாம்மா சித்தி நான் வெளியில் போனதுனால தானே என் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தா அந்த கண்களா காட்சியை என்னால் பார்க்க முடிஞ்சது சித்தி. இருந்தாலும் இவரும் என்ன செஞ்சுட்டு இருந்தார் தெரியுமா? 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க சித்தி. அதை பார்க்கறக்கு எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என் புருஷன் கையை இன்னொருத்தி பிடிச்சி நிற்கும் போது அப்போ பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என் வயிறெல்லாம் எரிஞ்சது சித்தி. பார்த்துக்கிட்டு சும்மாவா விட்டுட்டு வர முடியும்? அதுதான் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வந்தேன். அடுத்தவ புருஷனை இந்த மாதிரி நடு சாமத்துக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? உங்க அம்மாவும் சப்போர்ட்டான்னு கேட்டேன் சித்தி, வேற எதுவும் கேட்கலைங்கிறாங்க. அடி பாவி, என் வீட்டுக்கே போய் என் தங்கச்சியும் எங்க அம்மாவையும் இப்படியா கேட்ட? அவ்வளவு தூரம் கேவலமா அசிங்கமா பேசிட்டு வந்துட்டு நீ எங்ககிட்டயே வந்து இப்படி பேசினேன்னு சொல்றியா? உன்னைய சும்மா விடலாமான்னு சொல்லிட்டு கண்மணி பாஞ்சுக்கிட்டு ஓடி வந்து அடிக்கிறாங்க. என் தங்கச்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி அருகதை இருக்கு? நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு நான் புட்டு புட்டு வைக்கட்டுமா அப்படின்னு கண்மணி விஜயா ரொம்ப அவதூறா பேசிட்டு இருக்கும்போது, கண்மணி என்னாச்சு, என்ன இப்படியெல்லாம் பேசுறீன்னு வீரா கேட்குறாங்க. ஆமாடி வீரா, இவ வீட்டுக்குள்ள வரும்போது ஒண்ணுமே தெரியாதா அப்பாவி மாதிரி உள்ள வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவ ஒவ்வொரு நாள் என்னென்ன தில்லுமுழுத்தனம் பண்ணியிருக்கா தெரியுமாங்கிறாங்க கண்மணி. அப்புறம் தான் வள்ளியம்மா போய் கேட்குறாங்க, என்ன கண்மணி இவ அப்படி என்ன செஞ்சா, உனக்கு அவளை பத்தி ஏதாவது தெரியுமா? இவ்வளவு நாளா அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்குறாங்க வள்ளி. அவ இந்த வீட்டுக்குள்ள என்ன நோக்கத்துல வந்தா, எதுக்காக வந்திருக்கான்னு இன்னமும் நான் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவ என்னெல்லாம் செஞ்சாங்கிறத எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருங்கக்கா, என்னை தப்பா போட்டு கொடுக்காதீங்க. உங்க தங்கச்சியை கார்த்தி மச்சான் கல்யாணம் பண்ணிக்கலைங்கிறக்காக என்னை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்கக்கா. கார்த்தி மச்சான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. அவர் செஞ்ச தப்புக்கு தான் கார்த்தால மாமா பார்த்து என் கழுத்துல தாலியை கட்டி சொல்றாரு. நான் என்ன தப்பு பண்ணனேன்? ஏன் இப்படி என்ன தப்பா பேசுறீங்க? ஏக்கா, ராத்திரியில உங்க புருஷன் கூட வேறொரு பொண்ணு வந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தானே எனக்கும் இருந்தது. சும்மா என்னமோ வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்க தங்கச்சி உங்க குடும்பம்னா மட்டும் உங்களுக்கு ரொம்ப பெருசா போச்சாக்கும். நியாயப்படுத்தி பேசுறீங்களா? மறுபடியும் பாரு, என் தங்கச்சியை பத்தி தப்பாவே பேசுறாளே அப்படின்னு சொல்லி கண்மணி மறுபடியும் அடிக்கிறதுக்கு வராங்க. அப்ப ராகவன் வீரா இவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. ராமச்சந்திரன் பார்த்துட்டு சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, அவங்கவுங்க ரூமுக்கு போங்கங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறானே எல்லாம் இவன் தான், 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டானேங்கிறாங்க. அப்பா நான் எந்த தப்புமே பண்ணல, நான் சொல்றது நீங்க ஏன் மறுபடியும் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே, அவ பக்கமே பேசிட்டு இருக்கீங்களே, இது என்னப்பா நியாயங்கிறாங்க கார்த்தி. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, பேசாம நீ ரூமுக்கு போ. அப்பா நீங்க 1000 சொன்னாலும் சரி, பிருந்தாதான் என் பொண்டாட்டி, பிருந்தாவை தான் நான் மனசால நினைச்சேன், வாழ்ந்தா அவ கொடுத்தா வாழ்வேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி. இதை கேட்டதும் மறுபடியும் விஜி ஓடி வந்ததும் பாத்தீங்களா மாமா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு. கட்டின பொண்டாட்டியை கிட்ட வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா இது? எல்லாரும் முன்னாடியும் இப்படி பேசுறவரு பிருந்தாவை பார்த்ததும் தனியா என்னெல்லாம் பேசியிருந்திருப்பாங்க. அப்படிதான் மாமா, அச்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு 2 பேரும் கை பிடிச்சிட்டு கிட்ட நின்று நெருக்கமா பேசிட்டு இருந்தாங்க. அதான் பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுப்பட்டு வந்தேன். அடுத்த தடவை இந்த மாதிரி பேச மாட்டாங்களா மாமாங்கிறாங்க விஜி. வள்ளியம்மாவும் ராமச்சந்திரனும் சொல்றாங்க, இங்க பாருடா, இனிமே இவ தாண்டா உன் பொண்டாட்டி, இவ கழுத்துல நீ தாலியை கட்டிட்ட, இதுக்கப்புறமா நீ வேறொரு பொண்ணை நினைக்கிறதெல்லாம் தப்பு, விஜி கூட சேர்ந்து வாழ்றதுதான் சரிங்கிறாங்க. இதை பாருங்கப்பா, இப்ப நான் சொல்றதை நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இவ நாடகம் ஆடித்தான் இந்த தாலியை வாங்கிக்கிட்டாலே தவிர இவ ஒண்ணு எனக்கு எந்த காலத்திலும் பொண்டாட்டி ஆக முடியாது. கூடிய சீக்கிரம் நான் பிருந்தாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நான் வாழ போறேன். இவளோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாருமா சேர்ந்து இவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரட்டுவீங்க. அது வரைக்கும் நான் சொல்றது யாரும் எதையும் நம்ப மாட்டேங்கன்னு சொல்லிட்டு போறாங்க கார்த்தி. அதெல்லாம் இருக்கட்டும்டா, இப்ப எதுக்கிட்ட இந்த நேரத்துல நீ பிருந்தாவை பார்க்க போன, இந்த நேரத்துல போறது தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க மாறன். அவ என் பொண்டாட்டிடா, இவ தான் நாடகம் ஆடி வந்திருக்கா, இவளை பத்தி எனக்கு என்ன கவலை, பொண்டாட்டிய பார்க்க போறதுல என்ன தப்பு இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. அதெல்லாம் இனிமே பேச்சுக்காகாது, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்கிறாங்க மாறன். யார் என்ன சொன்னாலும் சரி, பிருந்தாதான் என் பொண்டாட்டி, இவ கழுத்துல தாலியை கட்டிட்டேங்கிறக்காக இவ எனக்கு பொண்டாட்டி ஆயிட முடியுமா? பிருந்தா கழுத்துல தாலியை கட்டி நான் பிருந்தா கூட தான் வாழ போறேங்கிறாங்க கார்த்தி. என்னடா இப்படி முட்டாள்தனமா பேசுறானேன்னு ராகவனும் மாறனும் பார்த்து பேசிக்கிறாங்க. வள்ளியம்மா கண்மணியை கூப்பிட்டு, இந்த பார் கண்மணி, இது என்ன வீடா இல்ல தெரு சந்தையா, இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிதடி போட்டுக்கிற அளவுக்கு போய்க்கிறீங்களே, நடந்தது எல்லாம் மறந்து எல்லாத்தையும் மன்னிச்சு இனிமே ஒத்துமையா போகிறதுக்கான வழி என்னவோ அதை தானே பார்க்கணும். நீ தான் மூத்த மருமக, நீ எல்லாமே அனுசரிச்சு போ, இது எல்லாம் பெருசு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீரா உங்ககிட்ட தான் சொல்றேன், நீ சகஜமா விஜய் கிட்ட பேசுங்கிறாங்க. என்னால பேச முடியாது, என்
என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டா. என்ன நடந்ததுன்னு தெரியல. அவகிட்ட மூஞ்சி கொடுத்து பேச எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க வீரா. சூழ்ச்சிக்காரிக்கிட்ட நாங்க சமாதானமா பேசணுமா? என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா, அவகிட்ட போய் சமாதானமா வேற பேச சொல்றீங்களா? இன்னொரு தடவை என் முன்னாடி என் தங்கச்சியை பத்தியோ எங்க அம்மாவை பத்தியோ என் வீட்டுக்கு போனாலாம் ஏதாவது நடந்தது கொன்னே போட்டுருவேங்கிறாங்க கண்மணி. கண்மணி என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேக்குறாங்க வள்ளியம்மா. வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, கண்மணி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? விஜய் செஞ்சதெல்லாம் சரின்னு ஏத்துக்கிட்டு சகஜமா பேச என்னால முடியாதுங்கிறாங்க வீரா. கண்மணி இதுக்கு மேல நீ வார்த்தையை விடாத, வா ரூமுக்கு அப்படின்னு வீரா கண்மணியை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஓஹோ, அக்கா தங்கச்சின்னு இப்போ ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களாங்கிறாங்க வள்ளியம்மா. கண்மணி நம்ம தங்கச்சி பிருந்தாவை பத்தி எவ்வளோ ஒருத்தி ஒன்று சொல்லிட்டாங்கிறக்காக அதை ஏத்துக்க முடியாம அவளை நீ அடிக்கிறக்கே போயிட்ட. இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கண்மணி. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திற்கு நீயும் 2 3 சில காரியங்கள் செஞ்ச, அதெல்லாம் நீ தான் செஞ்சேன்னு எனக்கும் தெரியும். அதை நினைச்சு எனக்கு உன் மேல கோவமா இருந்தது. இந்த குடும்பத்திலயும் நீ நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்க, இருந்தாலும் உன்னை நான் விட்டு கொடுக்க முடியாது. நீ எனக்கு அக்கா. என்ன இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே ரத்தம் தான். தங்கச்சியை பத்தி பேசினதும் தாங்கிக்க முடியாம நீ அடிக்க போன பாரு. ஆனா இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது கண்மணிங்கிறாங்க வீரா. ஏய் அவ மட்டுமா என் தங்கச்சி, நீயும் தாண்டி என் தங்கச்சி. உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நானும் இப்படிதான் நடந்துக்குவேங்கிறாங்க கண்மணி. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் யாரும் இல்லாத அனாதை. அவ ஒரு வெகுளி பொண்ணு அப்படின்னு பரிதாபப்பட்டு தானே அவ ஊர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா விஜயை பத்தி உனக்கு ஏதோ என்னமோ தெரிஞ்சிருக்கு, அது என்னங்கறது என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க வீரா. கண்மணி உண்மையை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்கிறாங்க. எவ்வளவு பிளான் அந்த விஜய் தானே போட்டு கொடுத்தா. அவளை காட்டி கொடுத்தா திரும்பவும் நம்ம மேல போட்டு கொடுத்துருவாளே, என்ன செய்யலான்னு கண்மணி யோசிக்கிறாங்க. திரும்ப திரும்ப வீரா கேட்கும்போது வீரா மேல எரிஞ்சு விழுறாங்க கண்மணி. இதை பாரு வீரா, அவ என் தங்கச்சியை பேசிட்டாளேன்னு தான் நான் ஆவேசத்திலையும் கோவத்திலையும் போய் அவளை அடிச்சனே தவிர அவளை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு தப்பா பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவளை கண்டிச்சேன். வேற எந்த காரணமும் இல்லைங்கிறாங்க கண்மணி. இல்ல கண்மணி, நீ என்கிட்ட ஏதோ ஒரு காரணத்தை மறைக்கிற. நிச்சயமா விஜய் பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கா. அவளும் வேற ஏதோ நோக்கத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இவ எப்ப காட்டி ரூமுக்குள்ள போனா வெளியில அந்த நேரம் பார்த்து யார் லாக் பண்ணனா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரெல்லாம் இந்த சதி வேலையை செஞ்சாங்கன்னு உண்மை தெரிஞ்சது. நிச்சயமா இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு, விஜய் எதுக்காக வந்திருக்கா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையில விளையாட இருக்காங்க கண்மணி. உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுன்னு கேட்டு பாக்குறாங்க வீரா. வீரா கண்மணி 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் லட்சுமி அம்மா போன் பண்றாங்க. விருந்தா நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டாடே அப்படின்னு சொல்லி அழலன்னு அழுதுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் வீரா கண்மணிக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா என்ன சொல்றேன்னு கேட்க, விருந்தா ஏதோ மாத்திரையை சாப்பிட்டு நினைவில்லாம இருக்கா. அந்த விஜய் புள்ள வந்தா பாரு, அவ கேட்ட கேள்வியில விருந்தானால எதுவும் தாங்கிக்க முடியாம அவ தற்கொலை முயற்சிக்கு போயிட்டாங்கிறாங்க. வீட்டுல இருந்த அத்தனை பேரும் ஓடி வந்ததும் விருந்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு அலறாங்க. விருந்தா ஏதோ மாத்திரையை சாப்பிட்டாலாம் அப்படின்னு சொன்னதும் உடனே கார்த்திக் கத்தி கதறாங்க. விருந்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு கார்த்திக் கத்தி கதறிக்கிட்டு வெளியில ஓடி வராங்க. விஜய் மச்சா மச்சான்னு வெளியில வரும்போது ஓங்கி பலார்னு ஓங்கி அறையறாங்க. இத்தனைக்கும் காரணம் நீதானே, பிருந்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, இன்னும் நீ சும்மா விட மாட்டேன், கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு போறாங்க கார்த்தி. உங்க பொண்டாட்டி நான் இங்க காத்திருக்க, அவளுக்கு ஏதோ ஒண்ணுனதும் இப்படி பறந்தடிச்சுக்கிட்டு ஓடுறீங்களான்னு கேக்குறாங்க. அடைச்சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, பிருந்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ சும்மாவே விட மாட்டேன், கொன்னே போட்டுருவேன், நான் வரும்போது நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுங்கிறாங்க கார்த்தி. கண்மணி, வீரா, ராகவன், மாறன் இவங்க எல்லாரும் பிருந்தாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.